She wanted to become an author. அத்தை வந்து புக்ஸ் எல்லாம் கூட ரஜினி குடுத்துருக்காங்க நான் ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க 2 பேருக்குமே நெறைய புக் அதாவது அத்தைக்கும் ரொம்ப புக் வார்ம் அவங்க. படிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு. ம். பெஸ்ட் ஹாபி அவங்களுக்கு பிடிச்சதுன்னா புக்ஸ். ரீடிங் ஹேபிட் தான். சூப்பர் ஸ்டார் அவருக்கும் புக் படிக்கிற பழக்கம் ரொம்ப வருஷமா உண்டு. ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி சொல்றேன். நான் குழந்தையா இந்த போயஸ் கார்டன் இந்த வீட்ல இருக்கும்போது, என்னோட ஃபாதர், மதர் 2 பேரும் இங்க ஈஸ்வரி லெர்னிங் லைப்ரரின்னு சரி. இந்த ராயப்பேட் ஐ திங்க் ஸ்டில் தேர் ஒரு லைப்ரரி இருக்கும். சரி. இவங்க எல்லாரும் அவங்க மெம்பர்ஸ். போய் புக்ஸ் எடுப்பாங்க. ஒரு வாட்டி என்னோட அப்பா, அம்மா இந்த மாரி புக் எடுக்க நானும் குழந்தையும் அவங்க கூட போயிருக்கேன். ரஜினி சாரும் அங்க புக் எடுக்க வந்தாரு. அவர் அப்போ ஆக்டர். ஹி வாஸ் a வெரி ஃபேமஸ் ஆக்டர். அவர் அவரே ஃபியட் காரை டிரைவிங் பண்ணிட்டு வந்து அவரும் அங்கே வந்து புக்ஸ் எடுத்தார். ஸோ அப்போலேருந்தே வந்து அவருக்கு இந்த ரீடிங் ஹேபிட் இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். இதை பற்றி அவரே பேசியிருக்காரு. அந்த லைப்ரரியில் அவர் புக்ஸ் எடுத்தது கூட அவர் சொல்லியிருக்காரு. ஜெயகாந்தன் புக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இது வந்து இப்போ அத்தையை பற்றி சொன்னார். அத்தையை பற்றி அவர் பேசும்போது முக்கியமாக சொன்னது இந்த புக்ஸை பற்றி தான் அதிகமாக. அப்போ வந்து நானும் அவங்க 2 பேருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட் இந்த புக்ஸ் படிக்கிறதுனால அத்தை வந்து இந்த புக்ஸ் எல்லாம் அவருக்கு ரெஃபர் பண்ணாங்க. சில ஆத்தர்ஸ் எல்லாம் ஜெயகாந்தன் புக்ஸ். அத்தை வந்து ஜெயகாந்த் ரசிகையா? அவங்க எல்லா தமிழ் புக்ஸும் நிறைய படிப்பாங்க ஆத்தர்ஸ். ஏன்னா அவங்களே எழுதியிருக்காங்க. ஷி வாண்டட் டு பிகம் அன் ஆத்தர். அந்த டைமில் அவங்க வந்து சினிமாவையும் விட்டு விலகிட்டு அரசியலுக்கும் வராத பீரியட்ல எல்லாம் தமிழ் லிட்ரேச்சர் மேலே தான் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். இங்கிலீஷ்ல கவிதை எழுதியிருக்காங்க அவங்க. தெரியும். இங்கிலீஷ்ல நிறைய எழுதியிருக்காங்க. சின்ன வயசுல அந்த டைரி எல்லாம் நான் படிச்சிருக்கேன். அவங்க கிட்ட தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனே ஆச்சு. அதனால நிறைய இங்கிலீஷ்லயும் எழுதுவாங்க. டைரி எல்லாம் எழுதுவாங்க. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன்.